ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை மூடப்பட்ட பிறகு இந்தியா காப்பர் இறக்குமதியை பெரிதும் நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இதில் சீனா மிகப்பெரிய பயனாளியாக உருவெடுத்தது. தற்போது வேதாந்தா குழுமம் பசுமை காப்பர் உற்பத்தி ஆலைக்கான புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் அதை தமிழக அரசு ஆய்வு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது சீனாவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் என்று கருதப்படுகிறது. இந்தியாவின் எரிசக்தி மாற்றம், மின்சார வாகனங்கள் வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றிற்கு காப்பர் ஒரு மிக முக்கியமானது என்று வேதாந்தா கருதுகிறது. தனது பசுமை காப்பர் மாடல் மூலம் மேம்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கருவிகளுடன் கூடிய முழுமையான தொழில்நுட்ப மாற்றத்தை அந்த குழுமம் முன்மொழிகிறது. பசுமை காப்பர் உற்பத்தியானது இந்தியாவின் இறக்குமதி தேவையை குறைப்பதோடு மின்சார வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கான விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்தும். மேலும் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களிடம் இழந்த மூலோபாய இடத்தை இந்தியா மீண்டும் கைப்பற்ற உதவும். தமிழ்நாட்டில் பொறுப்பான உள்நாட்டு உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதன் மூலம் ஆலை மூடப்பட்ட பிறகு ஏற்பட்ட சமநிலையின்மையை இந்தியா மாற்றி அமைக்க முடியும். இது ஒரு முக்கியமான மூலோபாய உலோகத்தில் சீனாவின் ஏற்றுமதி ஆதிக்கத்தை நேரடியாக பாதிக்கும்.